மச்சான் செம்ம ஒரு கதை மாட்டியிருக்கு. நீ கதையை சொல்லு. அண்ணே கொஞ்சம் ஆயஸ்தமா பண்ண முடியுமா? தேங்க்ஸ்ண்ணே. ஆ நீ கதையை சொல்லு. அவர் நல்லா இருக்கான்னு நான் சொல்கிறேன். சரி, இதுதான் கதை. அதுக்கு முன்னாடி என் பின்னே 2 பேர் இருக்காங்களே, அவங்க 2 பேர் தான் இந்த கதையில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதோடு இன்னும் சில பேர். யார் அந்த 2 பேரா? தேங்க்ஸ்ண்ணே. ஆமாம், ஓப்பன் பண்ணா அதெல்லாம் முடியாதுடா. உன்கிட்ட சொன்னதான் அம்மா அப்பா இந்தியாவுக்கு போயிருக்காங்கன்னு. வீட்டில் தங்கச்சி வேற தனியாக இருப்பாடா. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுங்களா? பக்கத்தில் வந்துட்டாங்க 2 பேரும், வந்துடுவாங்க, வெயிட் பண்ணி. டேய் புரிஞ்சுக்கோடா, வீட்டில் தங்கச்சி தனியாக இருப்பான்னு சொன்னேன். பம்கின் எங்கடா இருக்க? இல்லை தாண்டி. ஏன்? இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. புரிஞ்சுது. ஆனால் உங்கள் அண்ணன் யாராச்சும் வந்துட மாட்டாங்களே? வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் பிளானா இல்லை இன்னைக்கு நேற்று போட்ட பிளானா? எவனை அவன் நடுவில் போட்டு கெடுக்கிறது. சரி, இப்போ கிளம்புனா கரெக்டாக 12 மணிக்கு சேரலாம். வா. என்னடா ஆச்சு? அதான் நானும் பார்க்குறேன், பெட்ரோல் எதுவும் முடிஞ்சு போச்சான்னு தெரியலையே. பெட்ரோல் முடிஞ்சிருச்சா? மீட்ரு ஃபுல்லாக தான் கட்டுது. அது கேட்டு போய் பல மாதம் ஆச்சு. ஏண்டா இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா? எனக்கு எப்படி தெரியாது பஞ்சர் ஆகணும்? சரி, சொன்னேன் ஜம்மா, வாங்கிட்டியா? ஆமாம் வாங்கிட்டேன். எல்லாம் பின்னாடி சீட்டில் தான் இருக்கு. டேய் என்னடா? இல்லை, இன்றைக்கி செய்ய போகுது யாருக்குமே தெரியாதுல்ல. இது நம்ம பார்த்து பார்த்து போட்ட பிளான். அதான் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக போகிறோம், பக்காவாக பண்ணுறோம். அடச்சே, இந்த பேட்டரி வேற. டே உன் ஃபோனுக்கு விட்றா. டேய் என்னடா லைன் பார்னு சொல்லுது? அதனால தான் நான் முடிக்கிட்டு இருக்கேன், இல்லை நானே கால் பண்ண மாட்டேன். பொட்டாங் புடி. சரி, லைக் பண்ணி. பக்கத்தில் எங்கே தான் 8 மீட்டரில் ஷெல்லு இருக்குது. உடனே யாராச்சும் நம்ம லிஃப்ட் தரணும், இல்லைன்னா நம்மளே தள்ளிட்டு போகணும். எங்கடா இருக்க? வந்துட்டு 10 நிமிஷத்தில். வெய் வர. வீட்டில் தங்கச்சி தனியாக இருக்கும்போது தான் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் பாரு, ஒரு பைக் வருது. என்ன பாஸ்? ப்ரோ, பைக்கில் பெட்ரோல் இல்லை. ஸோ அங்கே உள்ள பெட்ரோல் ஸ்டேஷன் நீங்கள் கூட்டி போனீங்கன்னா நான் அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு என்னை வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுறேன் ப்ரோ. பாஸ் நான் அவசரமாக வேலை செய்யலான்னு போகிறேன் பாஸ். நான் வரட்டா? அவசரம் என்ன அவசரம்? அவனுக்கு ஏதோ இருக்கும், நம்ம வா தள்ளுவோம். எங்கே போகிற? போயிட்டு வந்துடுறேன்டா. சரி போ.
மணி இப்போ 11:45. சரியாக 10 நிமிஷத்தில் நம்ம அந்த இடத்துக்கு சேர்ந்துடலாம். ஷார்ப் 12 நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போடுறோம். இங்கே என்ன ஒரு இருட்டாக இருக்கு. என்னாச்சும் வெளியாக க்ராஸ் பண்ணி போகிறேன். மூட்டு வாடா. நானே குத்து மதிப்பாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வேற கொட்டாம் மயிர். ஏய் ஏய் நீ ஓகே தான்? நான் ஓகே தான். போலீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், நாங்கள் இந்த பக்கம் வரும்போது காடைக்காரன் குளிக்க வந்துட்டான். அதான் பைக் செக் பண்ணிடுறோம். எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போதும் சார். சரி, வீடு எங்க? இங்கே தான் சார், 2 லோரும் தள்ளி. போகலாம். சரி போங்க. தேங்க்யூ சார். சீக்கிரம் சீக்கிரம். சந்தேகமாக இருக்கு. போ. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. சாமான் எடுத்துகிட்டு சீக்கிரம் போகலாம். யார்? ஹலோ ஹலோ ஹலோ. இவன் ஏன் இவ்வளோ வேகமாக கதவு தட்டுறான்? டிடி அங்கே பாரு. எங்கே போயிருக்கே திறந்துருக்கு. என்னது? இறங்க இறங்க இறங்க. ஏன்டா இவ்வளோ நேரம்? இல்லைம்மா, ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. சரி, ஃபோன் பண்ணிட்டு ஏன் கட் பண்ண? இல்லை, ஃபோன் கொஞ்சம் சரி சரி, ப்ராப்ளம் யாராச்சும் ஆச்சு. பார்த்துட்டு போகிறாங்க, உள்ளவா.
Thank God you came back home. I was so worried. But why are you early? And why you guys look so restless? Nothing, ma. He was alone, right? Just scared of something which is not to be happen. Huh? Hands up! இது தாண்டா நான் யோசிச்ச கதை. டேய், இதாண்டா நான் யோசிச்ச கதை. அவ்வளோதானா? கதை நல்லா இருக்குடா. ஆனால் என்ன சொல்ல வந்த? அங்கே இங்கே லாஜிக் இல்லை. சரி, லாஜிக்கெலாம் எடுத்து சைடில் வச்சா கதையில் என்ன சொல்ல வந்த? ஒரு மோட்டிவே இல்லையே. இப்போ ஒரு கதையில் இதனால தான் நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மோட்டிஃபும் கன்க்ளூஷனும் கதையில் சுத்தமாக இல்லையடா. ஏண்டா படம்னா இப்படி தான் இருக்கணும் யாரா சொன்னது? படம்னா என்னது? படைப்பு. அது ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு விதத்தில் கொடுப்பான். ஒவ்வொருத்தருக்கும் அவே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும்ல. சரி, இப்போ இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டால் தானே? ஆமாம். ஏதோ இந்த 10 நிமிஷத்தில் அந்த கதையோட ட்ராவல் ஆக முடிஞ்சில. இந்த கதை உன் கான்சன்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் எடுத்துச்சுல. ஆமாண்டா. அப்புறம் என்னடா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு இல்லையே. 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து 3 hour படம் வரைக்கும் என்ன கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறதும் முக்கியம் தான். நீ சொல்கிற மாதிரி இந்த கன்க்ளூஷன் மோட்டிவேஷன்லாம் நான் படம் பண்ணல. ஆனால் நீ பார்க்குற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு என்னால் ஒரு படம் எடுக்க முடியும். டேய், எல்லாம் சரிடா. ஆனால் நான் கேட்குறது தானே பார்க்க போகிறவங்களே கேட்க போகிறாங்க. அப்போ மற்றவங்களுக்காக கதையை மாற்றி படம் எடுக்கணும் தானே? டேய், டைரக்டர் ஸ்கூலில் ஒரு சுதந்திரமே அவன் படத்தை அவன் பிடிச்ச மாதிரி எடுக்கிறது. அதுவும் ஒருத்தர் தடுக்க நினச்சானா இங்கே நல்லதுக்காக எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. என்னடா இன்னும்மாடா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைடா, எல்லாம் சரி. எல்லாரும் தமிழில் பேசும்போது கடைசியாக அந்த அண்ணன் தங்கச்சி மட்டும் ஏன் இங்கிலீஷில் பேசுனாங்க? இப்போ எத்தனை பேர் வீட்டிலடா தமிழில் பேசுகிறாங்க? நீயே சொல்லு.